இந்த வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணு அவ கூட படிக்கிற ஃப்ரெண்டு பொண்ணு அழைச்சிக்கிட்டு இந்த துணி கடைக்கு வந்திருக்கா. வந்த இந்த பொண்ணு அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் அங்க இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறா. அப்ப இவளும் நல்லா இருக்கு, உள்ள போயிட்டு போட்டு பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. மறுபடியும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அங்க இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போறா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு நம்மளால இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப உள்ள போன ஃப்ரெண்டு பொண்ணும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் பேக் பண்ண குடுக்குறா. இவ பாத்தீங்கன்னா அவ போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கார்ல வராங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு எடுத்து அந்த ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பா. வீட்டுக்கு வந்த இந்த பொண்ணு அவ கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பாக்குறா. அப்படி பார்த்தா இவ ஆசைப்பட்ட அதே ட்ரெஸ் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கா. அப்ப தங்கச்சி வந்து அக்காவை பார்த்து கேக்குறா, இவ்வளவு நல்ல ட்ரெஸ் வாங்கிருக்கே அப்படின்னு சொல்லி. அக்கா சொல்றா, ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக என்னோட ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்திருக்கா அப்படின்னு. இத கேட்டதுமே இந்த பொண்ணோட அம்மா வராங்க. வந்து அந்த பொண்ணோட அம்மாவும் ட்ரெஸ் பார்த்துட்டு இது யாரோடதுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தானே. இத கேட்டதுமே அம்மா சொல்றாங்க, நம்மளோட வசதிக்கு உனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்து திட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து ரொம்பவே ஆசையா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு வந்து தங்கச்சி கிட்ட வந்து நல்லா இருக்கான்னு கேக்குறா. இந்த தங்கச்சியுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே இந்த பொண்ணு அந்த பர்த்டே பார்ட்டில போயிட்டு கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த இவளுமே அம்மா கிட்ட சொல்றா, என் கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாமே ரொம்பவே வசதியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்க கையில எல்லாத்துக்கிட்டையுமே செல்போன் இருக்கு, எனக்கு ஒரு செல்போன் வாங்கி தாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறா. இத கேட்ட அம்மா பாத்தீங்கன்னா, அப்பா இல்லாம அவங்க ரெண்டு பேரையுமே நான் படிக்க வைக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுல வேற உனக்கு செல்போன் வேணுமா அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்து திட்டுறாங்க. அப்படியே இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காலேஜ்ல போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட அவளோட வீட்டு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த ஃப்ரெண்டு பொண்ணும், நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ நினைச்ச மாதிரியே சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு போறா. அப்படியே மறுநாள் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த பொண்ணை வர சொல்லிட்டு, உன்னை பார்க்க என்னோட அண்ணா வந்திருக்காரு, நீ கட்டாயமா அவர்கிட்ட பேசணும்னு சொல்றா. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன வந்து வெட்டியே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்றது எதையுமே காதுல வாங்காம, உங்க அம்மா வந்து நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, என்னோட அண்ணாவை ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீ பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. அப்ப இந்த பொண்ணு சரின்னு சொல்றா. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்றானா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விடுறா. அப்படி போட்டு விட்டு அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டை வந்து ஒரு அண்ணியா நினைச்சுக்கிட்டு குட் லக் சொல்லிட்டு அவளோட அண்ணனை பார்க்க அனுப்பி வைக்கிறா.